அழகா நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஷூல் கோல் டு தி ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிள்ளைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களாமே கமெண்ட்டில் ஃபுட்பால் அமைச்சு போடுங்க. சரிங்க, நம்ம பார்க்காதுக்குள்ள போகலாமா? அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ காலையில் ஏஞ்சி தன்னுடைய ஃபுட்பால் ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் அவங்க அம்மாவும் என்னடா எனக்கு ஆர்வமா ஃபுட்பால் விளையாட போற போல ரொம்ப நாள் கழிச்சு வாழ்த்துக்கள். அப்புறம் இந்தா இது என்னுடைய பிரசன்ட். என்னதுமா இது உன்னுடைய பர்த்டே பிரசன்ட்ரா? அப்பா தான் கொடுத்தாரு. அப்பா கொடுத்தாரா? ஆமா, இதை அவர் உன்னை பயன்படுத்தி சொன்னாரு. உனக்காக நீ திரும்பியும் சாக்கர் விளையாடுறதுனால அவர் தெரிஞ்சுக்கின்னு இதை வாங்கி கொடுத்துருக்காரு. பார்த்துக்கோ அந்த மனுஷன் எவ்வளவு உனக்காக பாடுபடுறானு. நீ என்னடா கேம் உட்காந்து வீட்டில் உட்காந்து விளையாடுன்னு போய் ஜாலியாக விளையாடுன்ற மாதிரி அவங்களும் அனுப்பிச்சுக்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்கூலுக்கு வந்துட்டு டேய் நமக்கும் இந்த உன்னுடைய ஷூஸ் நேற்று நீ விளையாட்டுக்கு தந்தது ரொம்ப நன்றி. கோச் காமியா குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் வரும்போது டீம் ரெடியா இருக்கா? குட் மார்னிங் கோச். சரி ஓகே, என்னைக்கான மேட்ச் ஆரம்பிக்க போற நபர்களை பத்தி நான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன். ஆனா சார் எதுக்கு இது இவ்வளவு மாற்றம்? நேற்று விளையாட கேமை பார்த்தல, நான் என் இஷ்டத்துக்கு தான் இந்த இடத்துல போட முடியும். அப்படி போட்டாதான் இவங்க நல்லா விளையாடுவாங்க. அதனால நான் கூப்பிடுற பேரை கொண்டவங்க எல்லாருமே முன்னாடி வாங்க. ககோலியா அமாலேகி நீ கோல் கீப்பர், அப்புறம் கோட்டா அண்ட் யாமாகுச்சி இவங்க சென்ட்ரல் பேக்ல விளையாடுவாங்க. ஃபுல் பேக்ஸ்ல நாக்கனோ அண்ட் இட்சுகுனாமி, மிடில் ஃபீல்டர்ல குருகாவா, டிஃபென்டிவ் மிடில் ஃபீல்டர்ல முட்சு ஆட்சி ஆனா சொன்னடா, வீக்ஸ் பேக்ஸ்ல கசமா அண்ட் ஹயாஷி, அப்புறம் சென்டர் ஃபார்வர்ட்ல விளையாட போறது சுஜி. இதை கேட்டுட்டு எல்லாரும் ஷாக்கா வராங்க. என்னது இந்த பையனை போட்டிருக்காரு சென்டர் ஃபார்வர்ட்ல? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டீமோட கேப்டனா இருக்கோனே சார் என்ன சொல்றீங்க கோச், இங்க பாருங்க விளையாடாதீங்க. சுஜின்றவன் புது பையன், ஆனா ஆல்ரெடி இந்த இடத்துல சஹாரா தான் சென்டர் ஃபார்வர்ட்ல விளையாடலாம். என்னோட இடத்த அவனுக்கு கொடுத்துறீங்க. உங்க டீம்ல நான் விளையாடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்டா. இங்க பாரு உனக்கான வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. சார் அப்போட நீங்க வெறும் 10 பிளேயர்ஸ் மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமா சார், என்ன சார் ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த டீம் கேப்டனா நான் இதை ஒத்துக்க முடியாது. வாய மூடு. நீங்க மட்டும் இந்த வரப்போற மேட்சஸ் எல்லாத்திலுமே நீங்க ஜெயிக்கலனா கண்டிப்பா கனகாவோடைய சாக்கர் டீம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியது இந்த மாசமே. இதுதான் என்னுடைய ஃபைனல் டிசிஷன். இதுல யாரும் தலையிடக்கூடாது. ஆனா இருந்தாலும் எதுக்கு அவனை ஸ்டார்டருக்கா போட்டிருக்கீங்க? அவன் எதுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்? அவன் அதுக்கு ஒருத்தனும் கிடையாது. அப்படி அவன் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்கு திரும்பியும் அதே விஷயங்கள் ஞாபகம் வருது. தன்னை எல்லாருமே பிளேம் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கேட்கறாங்க, என்னடா 10 பிளேயர்ஸ் இருக்கிற டீம்ல நீ விளையாட மாட்டியா? எனக்கு பரவாயில்ல. சரி இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு 2 பிராக்டிஸ் மேட்ச் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அதுக்குள்ள நீங்க தயாராகணும். நான் சொல்ற வரைக்கும் யாரும் பால தொடக்கூடாது. என்னது? அதுக்கப்புறம் பார்த்து ரெகுலரான பிராக்டிஸோட அவனுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். என்ன வந்திருக்க கோச் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? இவர் ஏழை குடும்பம் பண்றது பார்த்தது நீ ஏழை குடும்பம் அந்த பையனை வேற போட்டிருக்காரு. அவன் ஒன்னுத்துக்கு உதவாதும் அவனை போட்டு நம்மளுக்கு டென்ஷன் எடுத்துங்கிறப்பான். சகாரா தான் நல்லா விளையாடுவான் சென்டர் ஃபார்வர்ட்ல. இவன் ஒரு கோல கூட போடல, இவனை போய் போட்டு வச்சிருக்காரு மாதிரி கொஞ்சம் கேவலமா ஹீரோ பேசிக்கின்னு வந்துட்டு இருக்கானுங்க. சகாராவும் எனக்கு புரியலப்பா என்ன இதுன்னு. சரி ஃபீல் பண்ணது உன்னுடைய திறமை எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேப்டன் ஆறுதல் கொடுக்குறான். அங்க பாரு அந்த வீக்கான பையன் எப்படி வந்துட்டு இருக்கானு. ஹீரோ பார்த்தா பயங்கரமா மூச்சு வாங்கி வந்துட்டு இருக்கான். ஹீரோ ட்ரைனிங் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு கிரவுண்டுக்கு வந்த உடனே பார்த்தா காசாமாவும் ஹீரோ கிட்ட வந்து அந்த நேரத்தில் நடந்த பழைய விஷயங்களை சொல்லி கடுப்பேத்துறான். இதனால டென்ஷன் ஆயிட்டு டே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு அவனை பத்தியில பேசாதுன்ற மாதிரி சொல்ல, சுஜி நீ தான் இன்னைக்கு கொஞ்சம் லஞ்ச் ரெடி பண்ண போறேன், வந்து அந்த வேலையெல்லாம் பாருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய வேலைகளை கொடுக்குறாரு கோச்சும். அதுக்கேற்ற போல அவன் பண்றது மட்டும் இல்லாம இவனுங்க வேற கூட சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கானுங்க அதே விஷயத்த. சீக்கிரம் பண்ணுங்க, பேக் ஸ்ட்ரெயின் வந்தே ஆகணும். உங்களுக்கு பின்னாடி வலிச்சாதான் அப்பதான் இந்த நிலமெல்லாம் புரியும். கசாம பார்த்த உணவுக்கு வேகமா பண்ணிட்டு இருக்க. டேய் எதுக்குடா நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நீ பார்த்துருக்கேன். நான் சும்மா விட மாட்டேன். ஒன்னு நீ என்னென்ன ட்ரைனிங் அடிக்க அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு எடுத்தாதான் நான் உன்னோட திறமசாலியா மாற முடியும். இல்லைனா நீ என்ன தோக்கடிச்சு எப்பயும் ஈஸியா போயிடுவேன். அதுக்கு நான் விட மாட்டேன்டா. உனக்கு என்னென்ன வேலைகள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நானும் செய்வேன். நானும் கடினமா உழைப்பேன்டா. அப்புறம் கோச்சும் ஏன்பா யாருன்னா எனக்கு டீ போட்டு எடுத்து நல்லா இருக்கும், ரொம்பவும் பசிக்குது சார், நான் உங்களுக்கு ரெடி பண்ண சொல்லிட்டு கதமாவும் சொல்ல, எனக்கு பிளாஸ்டிக் பாட்டில் வேணாம், எனக்கு சின்ன கப்ல வேணும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆளுங்க ஃபுல்லா ட்ரைனிங் பண்ற பேர்ல தோட்டத்துல இலை பறிக்கிற வேலையை ஓட்டுக்கிறானுங்க, இந்த தேயில தோட்டம் போல. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒருத்த வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா ஹீரோ மட்டும் வேலை செய்யறவங்க எல்லாமே போட்டு கலாச்சின்னு பேசிட்டு இருக்கானுங்க ரொம்பவும் கேவலமா. ஹீரோ அது எல்லாமே பொறுத்துக்கிறான். இருந்தாலுமே அவனுடைய வேலையை இன்னும் விடாம செஞ்சுட்டு தான் இருக்கான். அடைச்சேன் ஃபார்வர்ட்ல அந்த பையன் வேற போட்டிருக்காங்க, ரொம்ப லக்கியான பர்சன் தான் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு அவனை ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கடுப்பாயிரான். அதுக்கப்புறம் கோவத்தோட அவன் வெளியே போக இன்னொரு பக்கம் பார்த்தா கசாம வரும்போது டேய் பார்த்து போக தெரியாதுன்ற மாதிரி கத்திட்டு போக. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவனும் போயிடறான். கசாம அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்ற மாதிரி உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது இவனுக்கு இன்னமும் போட்டு நம்ம சுஜியை கேவலமா பேசிட்டு இருக்க விஷயத்துக்கெல்லாம் கேட்டுட்டு கடுப்பாவறான் அவனே. அப்புறம் அவன் சேர்த்து வச்ச அந்த வேலையெல்லாம் பார்க்க அவன் பார்த்தா இவங்கள எல்லாரும் காட்டிலும் அதிகப்படி ஆர்வத்தோட அதிகமாக கலெக்ட் பண்ணிருக்கான், வந்து அந்த வேலையை செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் இவங்களோட கிளப் ரூம்ல பார்த்தா சாப்பாடு எல்லாம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கானுங்க. டே வாங்கடா டைம் ஆயிடுச்சு இது வந்துட்டான்ற மாதிரி. அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிளேட்டு கப்பி எல்லாத்தையுமே அப்படி விட்டு போறானுங்க அவனுங்க சேர்த்துக்கு. டே லூசர் இந்த வேலைலாம் செஞ்சிட கசமா அப்படின்ற மாதிரி அவனுக்கு போக வேற வழி இல்லை. நம்ம இந்த டீம் இந்த இடத்துல இருக்க வைக்கணும்னா கண்டிப்பா இவனுங்கெல்லாம் சொல்ற வேலை நம்ம செஞ்சாதான் கரெக்டா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா ஹீரோ பார்த்து அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த கப் எல்லாமே அவன் எடுத்து போறான், பிளேட் எல்லாமே. நீ எதுக்காக செய்யற? இது என்னுடைய கடமை தான். கோச் எனக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, நான் செஞ்சு தாங்கணும், வேற வழி இல்லை. என்ன பண்றதுடா தலைவிதி என்ன பண்ணிட்டு இருக்க போல. விட மாட்டானா டே, நானும் பண்ணுவேன்டா, நம்ம 2 பேரும் சேர்த்து பண்ணுவோம். நீ மட்டும் இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணலாம்னு நினைக்கிறியா? எனக்கு அந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் தேவைடா, விட மாட்டேன்டா. நான் வேணா உனக்கு உதவி பண்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்து கிளீன் பண்ண ஆரம்பிக்க. கிளீனிங்ல பார்த்தா அதுக்கப்புறம் டஸ்ட் எல்லாம் தெரிய
தூக்கி விடுறானுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் நாத்தம் முடிச்ச சாக்ஸ் எல்லாம் எடுத்து இவனுக்கிட்ட காமிக்கிறான். ஏன்டா இது யாரா போட்டது இவ்வளவு நாத்தம் அடிக்குதுடா, டேய் பார்க்கவே பயமாகுதுடி. அதுக்கப்புறம் அவனுக்கு கிளீன் பண்ண பிறகு ஹீரோவும் அந்த குப்பையெல்லாம் வெளியே போறதுக்கு முன்னாடி கசாமா அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். டேய் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு என் கூட ஒரு நிமிஷம் வரேன் சரியா அப்படின்ற மாதிரி அவன் கூட்டத்தின் பேர்ல அதுக்கப்புறம் அவன் கூட போக அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் அவனுக்கு சாப்பிட்ற விஷயத்த ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. கசாமா வந்து இப்போ கொஞ்சமா அவன் கூட நண்பனா பழக ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு நான் உனக்கு கட்டாயமா ஹெல்ப் பண்ணல, அதான் நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்காக தான். எங்க பாத்தியாடா கசாமாவை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் கோவப்படுறவன் கோவப்படுவான் எல்லா விஷயத்திலையும். ஆனா இவன மாதிரியான நண்பன் ஆயிட்டானா யாராலையும் இவனை தடுக்க முடியாது, அவ்வளவு நண்பன் அப்படின்னு. ஒரு பக்கம் அவனுடைய நண்பக்காரனும் அவனை பாராட்டி சொல்லிட்டு இருக்கான். டேய் என்ன எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க மாதிரி அவன் ஒரு பக்கம் வெறுப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க ஹீரோக்கு. எங்க பாரு மனசார ரொம்ப ஃபீல் பண்றது நிறுத்து, எல்லாரும் டீம்ல இருக்கவங்க தப்பு பண்ண தான் செய்வாங்க, நம்ம அந்த டீம்ல தோற்றதுக்கான காரணம் நீ ஒன்றும் கிடையாதுடா. சிச்சுவேஷன் இதை விட மோசமான நிலைமைக்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணா மட்டும் விளையாடுறது நின்றுடுமான்னு, நமக்கு ஆசை விளையாடணும்னு, அதுக்காக ஜெயிக்கிறது தோக்குறது இது எல்லாமே பொதுவான விஷயம். அதுக்கே வந்து திரும்ப அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. எங்க பாரு எதுவாக இருந்தாலும் ஏன் மேலே தானே தப்பு, உன் மேலே தப்பு கிடையாது முட்டாதனமா பேசிட்டு இருக்காது, மட்டமான கேம்னு சொல்லிட்டு இப்போ நீயே விளையாடிட்டு இருக்க, இப்போ எங்க போச்சு அந்த வார்த்தைலாம் அப்படின்ற மாதிரி பேசுறதுலாம் கடுப்பாயிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த தொட்டு போக டே கொஞ்சம் ஓவரா பேசிட்டியோ, நான் கூட ஓவரா பேசினேன். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோ அந்த ஷூவை தூக்கி போட்டுட்டு கடுப்பாகிறதுக்காக பாக்குறான். ஆனா அந்த டைம் தன்னுடைய அம்மா தனக்காக ஆசையை கொடுத்தது பாக்குறான். அவங்க அப்பாவும் அவனுக்காக வாங்கி வச்சதுல அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட மனசு இல்லாம அதே அழுது புலம்புறான். மறுநாள் வந்து அவங்களுக்கு நான் ட்ரைனிங் இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்து நம்ம கோச்சு கிட்ட பிரின்சிபல் வந்துட்டு நல்ல வேலை ஒன்று நான் பார்த்துட்டேன், அடுத்த 2 வாரம் கழிச்சு நடக்க போற மேட்ச்ல ஸ்டார்டர்ஸ் வெறும் ஒருத்தனாலுமே வேற யாரும் தூக்கிட்டியாமே. ஆமா அது என்னுடைய டிசிஷன். இந்த வீக்கே உங்களுக்கான ஒரு பிராக்டிஸ் மேட்ச் சீக்கிரமா வரப்போகுது, அதனால இன்னும் 2 வாரத்துக்குள்ள நீங்க ரெடி ஆகணும். இப்போ நான் உங்களை பாலை கிக் பண்ண அவ்வளோ பண்றேன், போய் விளையாட ஆரம்பிங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா கேப்டனும் கோச் இதுதான் உங்களுடைய ஃபைனல் வாடா. ஆமா இதை யாரும் மாற்ற முடியாது, ஆனா எங்களால் ஏற்றுக்க முடியாது. சகரா கிட்டத்தட்ட இதுல 3 வருஷமா ஒர்க் பார்த்துருக்கான், எங்களுக்காக கடினமா உழைச்சிருக்கான், அவனை போய் நீங்க போடாம இந்த மாதிரி பண்றது எங்களால் ஏற்றுக்க முடியாது சொல்ல. எங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரி, எத்தனை பேர் எவ்வளவு காலம் வட்டம் வேணா இருக்கலாம், நான் எடுத்ததுதான் எங்க முடிவு. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ கிட்டையும் பிரச்சனை ஆரம்பிக்க அந்த இதுல பிரச்சனை போடாதீங்கன்னு இவன் தடுத்தாலுமே கேப்டன் பார்த்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான். அப்ப நமக்குள்ளேயே ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வைப்போம், இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவனை தொடர்ச்சி இந்த இடத்துல டீம்ல நிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேட்ச்ல இவனும் நம்ம ஹீரோக்கு ஆறுதலா சொல்றான், இங்க கவலைப்படுறான், உன்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் லம்பாளங்களுக்கு அவனுங்களுக்கு மேட்ச் நடக்க, அதாவது ஹீரோக்கு எதிராக இருக்கவங்களும் ஹீரோக்கு சாதகமா இருக்கவங்களும் ஒரு டீம்ல இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் பால போறதுக்காக தயாரா இருக்கு. ஆனா கோல் கீப்பர் பால பிடிச்சிருவான். அடைச்சேன் என்னால திரும்பவும் முடியல, நான் தப்பா விளையாடிட்டு இருக்கேனா, எல்லாரும் என்ன தப்பா சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு புரியல, இப்ப இது முடிக்கிறதுக்கான நேரம் விட மாட்டேன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவனும் சொல்லலாம்னு பார்க்க இருந்தாலுமே பார்த்தா அதுக்கப்புறம் அவனுங்க விளையாடி கோல் போட்டு ஜெயிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சோகத்துல இருக்கிறது பார்த்துட்டு ஹீரோவும் அடிச்சேன் இப்ப என்னாலதான் இந்த இடத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க, எனக்கு இப்படி முடியணும்னு ஆசை கிடையாது, இதனாலேயே எனக்கு சாக்கர் பிடிக்கல. முட்டாள்தனமா யோசிக்காத, யார் இந்த இடத்துல என்ன சோகமா இருந்தாலும் சரி, உனக்கு சாக்கர் விளையாடணும்னு ஆசை இருக்குதானே இந்த இடத்துல, அப்போ நீ ஏன் விளையாடு, பழச நினைச்சு எதுவும் மாற போறது இல்ல, உன் கவனத்தை எங்க வச்சு விளையாடுற மாதிரி அவனும் சொல்ல அவன் சப்போர்ட் பண்ணிட்டு போறான். ஆனா சண்டை போடுற மாதிரி தெரியுது மத்தவனுக்கு. ஹீரோவும் இவன் சொல்றதும் உண்மைதான், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தேவையில்லாம எதுக்கு அவனெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஷூட் பண்ற ஷூட்டு இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, குட் பாய் அப்படின்ற மற்றவங்களுடைய விஷயங்களையும் கொஞ்சம் கேட்டுட்டு ஹீரோக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நம்ம எதுக்காக இப்படி விளையாடிட்டு இருக்கோன்னு, யாருக்காக உன பின்னாடி இருந்து ஆட போறது கிடையாது, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அந்த அளவுக்கு அப்படின்னு இப்போ அவன் விளையாட ஆரம்பிக்கிறான் பாருங்க. பால் எல்லாரும் கிட்டதும் வாங்குவான், எல்லாரும் பார்த்துட்டு என்னடா இவன் திடீர்னு இப்படி விளையாட ஆரம்பிக்கிறான் தொட்டு ஆதித்யா வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஆப்பனன்ஸ் திணற ஓடுவான், சூப்பரா இருக்கும் அந்த எல்லாமே கேம் பிளே, அவ்வளவு வெறித்தனமா விளையாடுறதுல திடீர்னு பார்த்தா ஒருத்தன் குறுக்கால வந்துட்டு ஹீரோ ஒரு வயிற்றுல எட்டி ஒதுக்க எல்லாரும் வந்துட்டு டே என்னடாச்சுன்ற மாதிரி பார்க்க. ஆனா ஹீரோவும் பரவாயில்ல எனக்கு எதுவும் இல்லை, நான் தொடச்சி விளையாடுறேன், டே ஆனா அடிபட்டுருக்கா வாடா தான் இதுக்கு போவோம் பரவாயில்லன்ட்டேன், எனக்காக இந்த கேம் நிறுத்த தேவையில்ல. கசாமாவும் என்னவோ சொல்லி பார்க்கறான், ஆனா கேட்க மாட்டான் ஹீரோ. ஏய் ஜெயிக்க வேண்டியதுல என்னடா இப்படி பேசுறன்ற மாதிரி அவனை பார்த்து சக்காவே. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னால முடிஞ்சளவுக்கு விடாம வச்சு இன்னமும் விளையாட ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் கசாம ஒரு கோலை போட்டுருவான், ஹீரோ அதுக்காக சப்போர்ட் பண்ணிருப்பான் ஏஞ்சுக்கடா. அதுக்கப்புறம் ஒத்துமையா விளையாட ஆரம்பிக்கிறானுங்க லம்பாளுங்க, போங்கடா விடாதீங்கடா மாதிரி சொல்ல. ஆனா இருந்தாலுமே லம்பாளுங்க ஓரளவுக்கு நல்லா இப்போ கோஆபரேட் பண்ணி விளையாடுறதுல சூப்பரா விளையாடுறாங்க. ஹீரோக்கு ஒரு இடத்துல மூச்சு வாங்குறதுல அவன் முடிஞ்ச அளவுக்கு விடாம தன்னை பத்தி சொன்ன எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துட்டு கோல் போறதுக்காக போறான். ஃபைனலா போகும்போது பார்த்தா அப்படியே வேந்திர பாலும் அவன் கிட்ட போக கோல் கீப்பரும் அதை எடுப்பான். சகாரவும் டே இங்க போடுறான்ற மாதிரி சொல்ல. ஆனா அவன் போடாம வேடிக்கை பார்க்க டே என்னடா பண்ற வாடா. ஆனா ஹீரோ பண்ற விடாமுயற்சி பார்த்துட்டு அவனுக்கே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது, என்னால முடியாதுடா இந்த தடுத்து நிறுத்த முடியாது இந்த பையனை, இவன் அந்த அளவுக்கு கடினமா வணிக்கிறான்டா, என்னடா பேசுற. ஆமா இவன் தன்னை புஷ் பண்ணி ரொம்ப விளையாடுறான், இந்த கடினமான பிராக்டிஸ் இவனுக்கு தேவைதானான்றதை நீயே கேட்டுக்கோ, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவன் தான் நமக்கான சரியான ஒரு ஸ்டார்டரா இருப்பான், என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி அவனை சொல்ல. அதுக்கப்புறம் கோலும் போயிட மேட்சும் முடிஞ்சிடுது. இந்த மேட்ச்ல பார்த்தா அதிகப்படியான கோலை போட்டு லம்பாளுங்க ஜெயிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் கோவத்துல பார்த்தா சகராக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே அந்த இடத்துல அந்த ஜெர்சியை தூக்கி போட்டுட்டு கிளம்புறானுங்க. அதுல பார்த்தா கேப்டனும் ஒருத்தன் கசமாவும் கேப்டன் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்ல. ஆனா அவன் யார் சொல்றது கேட்க மாட்டான். கசமா என்ன தடுக்கணும்னு நினைச்சான், அவ்வளவுதான் நீ இங்கே விளையாடு, நாங்க இதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கேப்டன் சகராவா அந்த இடத்த விட்டு போக அவன் கூட ஒரு சில பேர் போறதுல கசமா வந்து ரொம்பவும் ஃபீல் பண்றான். இந்த டீமை திரும்பி ஃபார்மேஷனை கொண்டு வரணும், எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி பிரிஞ்சு போறீங்க எனக்கு கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் அவனும் கடுப்புல இருக்கும்போது ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிடா, என்னால தான் அவங்க இந்த விட்டு போயிட்டாங்க, ஏய் நீ உனக்கு காரணம் கிடையாது, சும்மா சொல்லிட்டு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத, நானே கடுப்புல இருக்கேன், 11 பிளேயர்ல 10 பிளேயர் எப்படா வச்சு விளையாடுவோம், நீ வேற ஒத்துக்கணும், ஏன்டா இப்படி ஒத்துக்கினேன், என்ன மன்னிச்சிடா, எனக்கு முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பா முடியும் நம்பிக்கை இருக்கா, கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், அப்ப நான் நம்ம ஜெயிப்போமா, ஜெயிக்கலாம்டா, சரி அப்ப நான் உன்னை நம்புறேன், என்ன நம்பல நீ, உனக்காக
நான் எல்லா விதத்திலையும் உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவனுக்கு 2 பேரும் அப்படியே ஒத்துமையா இருக்க. இன்னொரு பக்கம் நண்பங்கார இன்னொருத்தனும் இதை பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டீஸ் பண்ணணும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த வீடியோ பிரமாதமா இருந்திருக்கும். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சாலுமே கமெண்ட்ல ஃபுட்பால் இமேஜ் போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.